கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு இன்று கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள்வாக்கு சத்தியவாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுவும் மாறவில்லையே என்று நீ நினைத்த அனைத்தும் என் அருளால் மாற்றம் காண தொடங்குங்கிறார். எவ்வளோ பெரிய அருளாக கொடுத்துருக்காருல்ல. நம்ம எல்லாம் பாபாவிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்விக்கு பிரமாதமாக பதில் சொல்லிட்டாரு. நம்ம எல்லாம் என்ன கேட்டுட்ருக்கோம், பாபா இந்த மாற்றம் வருமா, அந்த மாற்றம் வருமா, என்னுடைய வாழ்வில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குமா, இப்படிலாம் கேட்டே இருக்கோம் இல்லையா. எல்லாவற்றிற்கும் ஒரே பதில், என் அருளால் மாற்றம் காண தொடங்கும். பிரமாதமாக சொல்கிறாரு. அதனால் நம்பிக்கையோடு காத்திருப்போம். சாய்நாதரின் அருள் வாக்கு சத்திய வாக்கு. அது இந்த ஆசீர்வாதம் பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாரை சேர்ந்த அன்பு மகள் காயத்ரி அவர்கள். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க. இன்று வெளிநாட்டில் வசித்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் சாய்நாதர் அருள் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் இருக்கிறேன், எதற்கும் கலங்காதீர்கள், தனியாக இருக்கேன், எங்களுக்கு யாருமே இல்லையே நினச்சிக்கிட்டு இருக்கவங்க அத்துணை பேருக்காகத்தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார். காயத்ரியினுடைய கணவருக்கு திடீரென்று உடல்நிலையில் பின்னடைவு, ஹார்ட்டில் 2 பிளாக்குங்கிறாங்க. சரி, இந்தியாவுக்கோ ஸ்ரீலங்காவுக்கோ கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னா கல்ஃப் வார் வந்துருச்சு. அங்கேருந்து எப்படி கிளம்ப போகிறேன்னே தெரியல, தவித்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஷீரடியில் இருந்தேன், பாபாட்ட ப்ரேயர் பண்ணேன். பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அமர்க்களப்படுத்திட்டார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து பெங்களூரை சேர்ந்த சகோதரி ஜெயந்தி அவர்களுக்கு. சகோதரிக்கு 2 அற்புதங்கள். தாய் உள்ளத்தோடு ஒரு அற்புதம், பிரமாதமான அற்புதம். நம்மெல்லாம் இன்றைக்கி பாபாட்ட பூ கேட்குறோம் இல்லையா, ஆலயத்திற்கு போனால் பூ கேட்கிறோம். தாய் உள்ளத்தோடு எனக்கு பூ வேண்டும் சகோதரி கேட்டார்கள். என்ன செய்தார் சாய்நாதர், அமர்க்களப்படுத்தினார். அடுத்து சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து உடல்நிலையில் இல்லையா. போன எபிசோடில் சொன்ன மாதிரி கர்ப்பப்பையில் தான் சகோதரிக்கும் பிரச்சனை. மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கிறார்கள். மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா 3வது அற்புதம் 5 விளக்கின் மகிமையை பிரமாதமாக எடுத்து சொல்கிறது. அடுத்தவர்களுக்காக நாம் பூஜை செய்யும்போது பாபா வந்து என்னென்ன ஆசீர்வாதம் செய்கிறார், எப்படி ஆசீர்வாதம் செய்கிறார், அதுதான் சாய்நாதர். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பூஜையும் ஏற்றுக்கொள்வார். யார் யாருக்காக வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் பூஜை செய்யலாங்கிறத நமக்கு மீண்டும் உணர்த்துகிறார் சாய்நாதர். பிரமாதமான அற்புதம். இந்த 3 அற்புதங்களையும் தரிசனம் செய்ய இருக்கிறோம். சாய்நாதர் கொடுத்த அருள் வாக்குக்கு சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் தரிசனம் செய்வதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். இந்த மாதம் நடைபெற்ற அனைத்து அன்னதானங்களும் சாய்நாதரின் ஆசீர்வாதத்தோடு பிரமாதமாக நடைபெற்றது. அதுவும் ராமநவமி அன்னதானம்லாம் சிறப்பு, அமக்களப்படுத்திட்டார் சாய்நாதர். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தாரு தெரியுங்களா. பசித்தவர்களுக்கு நாம் உணவு கொடுத்துருக்குறோம், அதானே முக்கியம் இல்லையா. பாபாவுக்கு பிடிச்சதும் அதான், பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அந்த கடமையை நம்ம பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவரோட ஆசீர்வாதத்தோடு. இந்த மாதம், வருகின்ற மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் என்னென்ன அன்னதானம் இருக்குது, இது உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக. பௌர்ணமி அன்னதானம் இருக்குது. அப்புறம் வழக்கமாக நம்ம செய்கிற 15ஆம் தேதி அன்னதானம் இருக்கிறது. அதுபோக அமாவாசை அந்த கோபூஜையோட அன்னதானம் இருக்கிறது. இந்த மாதம் ஒரு ஸ்பெஷல் அக்ஷய திருதிய அன்னதானம் அது ஒன்று இருக்குது. இப்படி பிரமாதமான அன்னதானங்களோடு சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற அந்த சனிக்கிழமை அன்னதானம் இல்லையா. ஷீரடியில் நம்ம ஒரு சனிக்கிழமை அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதமும் அவருடைய ஆசீர்வாதம் இருக்குது. இதெல்லாம் உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் நான். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். இன்றைக்கி எல்லாமே சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள் தான். சாய்நாதர் நம்மோடு தான் இருக்கிறாருங்கிறத இந்த அற்புதங்களின் மூலம் நமக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கார். வாங்க அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம். முதல் அற்புதம் கத்தாரை சேர்ந்த அன்பு மகள் காயத்ரிக்கு. நான் அன்பு மகள்னு சொல்கிறேன் எதற்காக, அதையும் நான் சொல்லிடுறேன். நான் என்னோடு பிறந்தது 6 சகோதரிகள். ஆனால் இன்றைக்கி எத்தனை சகோதரிகள் இருக்கீங்கன்றது கணக்கே பண்ண முடியாது. அவ்வளோ சகோதரிகளை பாபா எனக்கு கொடுத்துருக்கிறார். அதே போல் எனக்கு 2 மகள்கள். ஆனால் இன்று என்னை அப்பா என்று அழைக்கும் மகள்கள் எக்கச்சக்கம் ஆயிரக்கணக்கான மகள்கள் இருக்கிறீர்கள். அப்படி ஒரு மகள் தான் இந்த காயத்ரி.
அவ்வளோ பாசமாக பேசக்கூடிய ஒரு அன்பு மகள் அவள் கட்டாரில் இருக்கா. எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் வரும், அப்பா நான் இது செய்ய போகிறேன், நீங்கள் அப்பாட்ட சொல்லிவிடுங்க. என்னை தான் சொல்லுவாள். நான் தான் அங்கே சாய்நாதர்கிட்ட போய் சொல்லுவேன், என் மகள் இது செய்யலான் இருக்கா, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். ஒரு அற்புதமான குடும்பம் கட்டாரில். கணவர், காயத்ரி, 2 குழந்தைகள் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் கணவர் சொல்கிறாரு, இடது ஷோல்ட்ரு வலிக்குதுமாங்கிறாரு. இடது ஷோல்டரில் வலினாலே ஒரு பயம் வந்துடும். காயத்ரிக்கு அந்த பயம் வந்தது. நேராக அப்பாட்ட தான் போனாங்க. சாய்நாதர்கிட்ட உட்காந்து ப்ரேயர் பண்ணாங்க. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொன்னாங்க. ராஜாராமா நமோ நமக சொன்னாங்க. வாங்க கிளம்புங்க, ஹாஸ்பிட்டல் போவோம். நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போய் சிகிச்சை அளிக்கிறார்கள். மருத்துவர்கள் சொன்னது ஒரு ஆஞ்சியோ பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு, அந்த சிகிச்சையெல்லாம் முடிஞ்சு, அந்த டைம் நைட்டு 11 மணி. நான் இப்போ ஷீரடியில் இருக்கேன். காயத்ரிகிட்டேருந்து ஒரு வாய்ஸ் நோட்டு வருது எனக்கு. என்னடா 11:30க்கு காயத்ரிகிட்டேருந்து வாய்ஸ் நோட்டு வருதுன்னு சொல்லிட்டு நான் அப்போ முழிச்சிட்ருக்கேன். ஏன்னா 12 மணிக்கு துவாரகமாய் போகிறேன், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வாய்ஸ் நோட்டை கேட்குறேன், எனக்கு கலக்கம் ஆகிடுச்சு. உடனே ஃபோன் பண்ணி பேசினேன். என்னம்மா பிரச்சனை என்ன? அப்பா இந்த மாதிரி கை வலிக்குதுன்னாரு, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன், ஆஞ்சியோ பண்ணுங்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம், நாளைக்கு தான் ஆஞ்சியோ பண்ண போகிறாங்க, நீங்கள் வேண்டிக்கிறீங்களா? நான் இப்போ துவாரகமாய் தான் போயிட்டுருக்கேன். ஒரு மட்டை தேங்காய் நான் அவருக்காக பிரார்த்தனை செய்து அங்கே துவாரகமாயில் கொடுத்துட்றேன். பாபா பார்த்துப்பார், நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு. இல்லைப்பா எனக்கு கலக்கமே இல்லைப்பா, எங்கள் அப்பா என் கூட தான் இருக்கார். பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். இந்த நம்பிக்கை தான் வேணுங்கிறேன். நான் வெளிநாட்டில் இருக்கோம், நாங்கள் தனியாக இருக்கோம்னு எந்த ஃபீலும் பண்ணாதீங்க. அப்பா உங்களோடு தான் இருக்கிறார் இல்லையா? அவருக்கு என்ன விசா வாங்கணுமா, டிக்கெட் வாங்கணுமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்த செகண்ட் அங்கே வந்து நிற்பார், கவலையப்படாதீங்க. பாருங்கள் சகோதரி வழியில் எல்லாம் நடந்தது பாருங்கள், அமக்களப்படுத்தியிருக்காரு. நான் உடனே துவாரகமாகி போனேன். துவாரகமாகி போய் ஒரு தேங்காய் வாங்கி அவருக்காக பிரார்த்தனை செய்து, அந்த துணி இருக்கும் இல்லைங்களா, அங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் போட்டுட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் ஆஞ்சியோ பண்ணுறாங்க. ஆஞ்சியோ பண்ணால் 2 பிளாக் இருக்குதுன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க டாக்டர்ஸு. காயத்ரி இப்போ எனக்கு ஃபோன் பண்ணால், அப்பா இந்த மாதிரி 2 பிளாக் இருக்குங்கிறாங்கன்னு. கவலையப்படாதம்மா, நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் அங்கே பண்ண போகிறீங்களா, இல்லை இந்தியாவிலையா ஸ்ரீலங்காவிலே? ஏன்னா இவங்க ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்கள். அதான்ப்பா எனக்கு குழப்பமாக இருக்குப்பா, நான் இங்கே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன், இந்தியாவா ஸ்ரீலங்காவான்னு தான் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னாங்க. உங்கள் ரிப்போர்ட் அனுப்புங்க, நான் என் டாக்டர்கிட்ட அனுப்பிச்சு கேட்குறேன்னு சொன்னேன். ரிப்போர்ட் எனக்கு அனுப்பிச்சா, எங்கள் டாக்டர்கிட்ட அனுப்பிச்சேன். எங்கள் டாக்டர் சொன்னார், கரெக்டு சார், 80% 90% 2 பிளாக் இருக்குது, இமீடியட்டாக செய்கிறது நல்லது, உடனே வர சொல்லுங்கள், நம்ம பண்ணிடலான்னாரு. இதையும் இன்ஃபார்ம் பண்ணேன். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இந்த உலகத்திற்கே கிடைத்ததா என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்ஃப் வார். இப்போ கட்டார்லேருந்து கிளம்புறதே கேள்விக்குறி ஆகிப்போச்சு. காயத்ரி அப்பவும் கலங்கலை. அப்பா நீங்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, நான் இங்கே அப்பாட்ட ப்ரேயர் பண்ணுறேன், நிச்சயமாக என் கணவருக்கு பாதுகாப்பு உண்டு, அவருடைய ஆசீர்வாதம் உண்டு. பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். தொடர்ந்து அங்கே சிகிச்சை நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளைட் என்றைக்குன்னு தெரியாது, பேக்கிங்லாம் பண்ணி ரெடியாக இருக்காங்க. அண்ணா ஒரெல்லாம் சத்தம் கேட்குதுண்ணா, அங்கங்கே சவுண்டு கேட்குதுப்பா, எனக்கு பயமாக தான் இருக்குது. எனக்கு 2 குட்டி பசங்க இருக்காங்க, கணவரும் உடல்நிலை சரியில்லாத கணவர். நான் என்ன பண்ணுறதுன்னு நான் தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஃப்ளைட் கிளம்புது. அன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அப்பா ஸ்ரீலங்காவுக்கு ஃப்ளைட் கிளம்புதுங்கிறாங்க, நான் ஸ்ரீலங்கா போயிடுறேன், அங்கே போய் நான் சர்ஜரி பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. அன்றும் நான் ஷீரடியில் தான் இருந்தேன். பாருங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் பாருங்கள், என்னை 2 முறையும் ஷீரடியில் இருக்க வைத்தார். நான் சொன்னேன், இப்போது நான் துவாரகமாய் போகிறேன், ஒரு மட்டை தேங்காய் நான் உங்கள் கணவருக்காக அங்கே துவாரகமாயில் சப்மிட் பண்ணுறேன், நீ கவலைப்படாத. என்ன ஸ்ரீலங்கா ஃப்ளைட் ஏறுறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஏர்போர்ட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, கணவருக்கு இந்த கை வலி குறையவே இல்லை. அவர் கொஞ்சம் சுணங்கி கை வலிக்குதுன்னு சொல்லிட்டாருன்னா ஃப்ளைட்டில் அலோவ் பண்ணவே மாட்டாங்க அவரை, இல்லையா? உடல்நிலை சரியில்லாதவர், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா ஃப்ளைட்டில் ஏற்றவே மாட்டாங்க. இவங்க காயத்ரி அழகாக கணவர்கிட்ட குனிஞ்சாங்க, நீங்கள் ஓம் சாய்ரா மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க, நான் உங்களுக்காக சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அப்பா கூட வருவார், நீங்கள் கவலையே படாதீங்க, நம்ம சேஃபாக ஸ்ரீலங்கா போயிடுவோம் சகோதரி சொன்னார்கள். கணவரும் ஓம் சாய்ராம் சொல்லிகிட்டே இருந்தார், காயத்ரியும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அழகாக ஃப்ளைட் உள்ளே போனாங்க. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆச்சு, கொழும்புல லேண்ட் ஆகிடுச்சு, ஸ்ரீலங்காவில் இறங்கியாச்சு. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? சாய்நாதர் பிரமாதமாக ஆசீர்வாதம் பண்ணார். அழகாக வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு அற்புதமான டாக்டர்னா,
இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுத்தார். அம்மா நான் ஒரு ஆன்ஜியோ பண்ணி பார்க்கணுமா, நான் பார்த்துட்றேன் அப்படின்னாரு. அவர் ஆன்ஜியோ பண்ணிவிட்டு வெளியில் பதட்டமாக வெளியே ஓடி வந்திருக்கார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா இந்த ரிப்போர்ட்டில் 80% 90% போட்டிருக்கு, ஆனால் இப்போ நிலைமை 100%. இந்த நிலைமையில் நீ ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வந்தது தெய்வாதீனம், நீ வணங்குகின்ற கடவுள் தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கார் சொன்னார். உண்மை, சத்தியம். அது அப்பா தான் கூட வந்திருக்கார். சத்தியமான உண்மை. அந்த ஓம் சாய்ராமும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் அவருக்கு வலியை மறைத்து அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அற்புதமாக ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்திருக்கு. அதான் சாய்நாதர். அப்பா கூட வருவார், தைரியமாக இருங்க. பாருங்கள் எப்படி இல்லையா, அன்றைக்கி வெளிநாட்டில் தனியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை நான் உங்களோட தான் இருக்கேன், நான் உங்களோட ட்ராவல் பண்ணுவேன்றதை இன்றைக்கி இந்த அற்புதத்தின் மூலமாக உங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறார். உங்களுக்கெல்லாம் அற்புதமாக ஆக்ஷன் எடுத்து டாக்டர் உடனே இம்மீடியட்டாக ஸ்டண்ட் வச்சு விட்டார். சர்ஜரி முடிஞ்சிருச்சு, அவரை சிசியூவில் வச்சுருக்காங்கன்னு சொல்லி எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணாங்க காயத்ரி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் காயத்ரி வீர மகள் தான் அவள். ஏன்னா எந்த கலக்கமும் இல்லை அவள்கிட்ட, அப்படி ஒரு தைரியமாக இருந்தா. ஏன்னா 2 குட்டி பசங்க, கணவரும் உடல்நிலை சரியில்லாதவர். இந்த காலகட்டத்தில் ஒரு பெண்மணி எந்த பதட்டமும் இல்லாமல் தெளிவாக இருந்தார்னா அதுக்கு காரணம் அப்பா கூட இருந்தார். அதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் சாய்நாத ஸ்தவன மஞ்சரியும் என் கணவரை காப்பாற்றி கரையேற்றியது. ஸ்டண்ட் வச்சிட்டு இருந்த அந்த கேத்லாப் முன்னாடி நாங்கள் ஃபுல் ஃபேமிலி உட்காந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சேன் பண்ணோன்னு சொல்கிறாங்க இல்லையா. அற்புதமான மந்திரம், எந்த இக்கட்டிலும் சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம். இன்றைக்கி 26ஆம் தேதி அன்றைக்கி எனக்கு காலையில் ஃபோன் வந்தது, அப்பா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன், இந்த சண்டே அன்றைக்கி பாபா கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு. சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் சொன்னேன் என் மகளின் சார்பாக இல்லையா. எப்படி ஒரு அற்புதம் பண்ணிட்டார்ல, அப்படி ஒரு இக்கட்டிலும் கூட்டிகிட்டு வந்துட்டார் பாருங்கள். அதுதான் சாய்நாதர். ஃப்ளைட்டே ஓடாது, இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு நினச்சா ஸ்ரீலங்காவுக்கு ஃப்ளைட் ஓடுறாரு. அதானே சாய்நாதர் இல்லை. ஏன்னா அங்கே காயத்ரியோட ஃபுல் ஃபேமிலி இருக்குது, அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. ஸோ உறவெல்லாம் இருக்கும்போது அங்கே போய் லேண்ட் ஆகிறது தான் கரெக்டுங்கிறத பாபா முடிவு பண்ணி அழகாக ஸ்ரீலங்கா கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி கணவரையும் காப்பாற்றி கரையேற்றி இருக்கிறார். அப்பா ஒரு அன்னதானம் பண்ணுப்பா, நீங்கள் பண்ணிவிடுங்கப்பான்னாங்க. ஷீரடியில் 28ஆம் தேதி அந்த அன்னதானம் பண்ணியாச்சு. அதுதான் சாய்நாதர். சாய்நாதர் நினச்சிட்டாருன்னா எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பார். நியாயமான கோரிக்கைகள் அவர் பிரமாதமாக ஆசீர்வாதம் செய்வார்ன்றதுக்கு இந்த அற்புதம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த அற்புதம் எதற்காக சொல்ல வைத்தார் அதையும் நான் சொல்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாருமே எந்த கவலையுமே படாதீர்கள். கணவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள், மகளுக்கு உடல்நிலை சரியில்லை, மகனுக்கு உடல்நிலை சரியில்லை, தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, எந்த கலக்கமும் வேண்டாம். உடல்நிலை சார்ந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் கலங்காதீர்கள். சாயி அப்படின்னு கூப்பிடுங்க, ஓடி வருவார் சாய்நாதர். கூப்பிட முடியலையா, நினச்சா போதுங்கிறார் சாய்நாதர் இல்லையா. அதனால் கவலையப்படாதீங்க, அப்பா ஓடி வருவார் உங்கள் அத்தனை பேருக்காக. அதுக்காக தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார். என்ன பிரச்சனை வந்தால் என்ன, காப்பாற்ற வேண்டியது என் கடமை, ஓடி வருவேங்கிறார் சாய்நாதர். அமர்க்களப்படுத்திட்டார். மகள் காயத்ரிக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி இந்த பிரமாதமான அற்புதத்தின் மூலம் அத்துணை பேருக்கும் நம்பிக்கை ஒளி ஏற்றி வைத்ததற்காக காயத்ரிக்கு ஒரு நன்றியை சொல்லி அடுத்த அற்புதம் பாருங்கள். பிரமாதமான அற்புதம். பெங்களூரை சேர்ந்த சகோதரி ஜெயந்தியின் அற்புதம். தாய் உள்ளத்தோடு ஜெயந்திக்கு ஒரு ஆசீர்வாதம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபா கிட்ட கோயிலுக்குள்ளே போகும்போதே நம்மளாம் என்ன கேட்குறோன்னா, ஒரு எல்லோ கலர் பூ கொடுக்க மாட்டிங்களா, ஒரு ரெட் கலர் பூ கொடுக்க மாட்டிங்களா, ரோஸ் கலர் பூ, இப்போ தானே கேட்குறோம் இல்லையா. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே, அப்பா நான் இப்போ உங்கள் கோயிலுக்கு வருவேன், எனக்கு ஒரு பூ கொடுங்க, எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த மாதிரி இருக்கணும். பாருங்கள் எப்படி ஒரு இது இல்லையா, கேள்வி இல்லையா. நேராக தென்ஷீரடி அங்கே தான் போயிருக்காங்க. அங்கே போய் காரை நிப்பாட்டுறாங்க. வெளியிலே அப்பாவுக்கு பூ வாங்கியாச்சு. அங்கே செப்பல் விடுறதுக்காக அப்படி நவுந்து போய் செப்பலை விட்டுட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தால் அந்த பூ விற்றுக்கிட்டு இருந்த அந்த அம்மா, வயதான பெண்மணி, ஓடி வர்றாங்க ஒரு பூ எடுத்துக்கிட்டு, ஒரு ரெட் கலர் ரோஸ் எடுத்துக்கிட்டு குடுன்னு ஓடி வந்து, அம்மா அம்மா ஒரு நிமிஷம் ஒரு தலையில் பூ இல்லாமல் இருக்க இரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிளிப்பு எடுத்துகிட்டு வந்து பூவை வச்சு கிளிப்பு வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி, அழகாக அம்சமாக இருக்க நீ போ உள்ளே போய் பாபா பாரு அப்படின்னாங்க. சகோதரி கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. தாய் உள்ளத்தோடு எனக்கு பூ வேண்டும் இதானே கேட்டாங்க இல்லையா. எப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணார் இல்லையா. அதுதான் சாய்நாதர்.
சின்ன ஆசையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைப்பார் சாய்நாதர். நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும், அது அற்புதமாக நிறைவேற்றி வைப்பார். அண்ணா அதுக்கப்புறம் உள்ளே பூவோடு தான் நான் உள்ளே போனேன்னா அப்பாக்கிட்ட எது கேட்டாலும் கொடுப்பாருன்றதுக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். இதெல்லாம் சகோதரிக்கு இந்த அற்புதத்தோடு நிப்பாட்டல. சகோதரி பெங்களூரில் இருக்காங்க. பெண்களுக்கே உரித்தான பிரச்சனை சகோதரிக்கும். அந்த கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லையா? என்கிட்ட பேசுகிற எல்லா சகோதரிகளும் இதை மேற்கோள் காட்டி தான் பேசுகிறீங்க. பெண்மைக்கு முக்கியத்துவமானது கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பையில் தான் பிரச்சனை வருது, எக்கச்சக்கமாக வருது. அவ்வளோ கர்மா நமக்கெல்லாம். சகோதரிக்கு அந்த பிரச்சனை தொடர்ந்து 8 மாதங்களாக பிரச்சனை. அப்போ ரெகுலராக பார்க்குற டாக்டர் சொல்கிறாரு, அந்த கைனகாலஜிஸ்ட் பார்த்துறீங்களா, அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துட்றீங்களா? எனக்கு என்னமோ அதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுது எனக்கு. என்னாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயரோடு தான் சகோதரி உள்ளே போகிறாங்க. அப்பா நீங்கள் என் கூட வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் டாக்டர்கிட்ட நிற்கிறாங்க. டேபிளில் சச்சரிதம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை? டாக்டர் எல்லாம் ரிப்போர்ட்லாம் பார்த்தாங்க. 8 மாதமாக அந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறீங்க. பாஸ்மீர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, பண்ணிடுறீங்களா? சரி டாக்டர் பண்ணிடுறேன் டாக்டர். கணவருக்கு அதை பற்றி பெரிய புரிதல் இல்லை, ஆனால் சகோதரிக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அந்த டெஸ்ட் எதற்காக அப்படின்ட்டு. அந்த டெஸ்ட் இதுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள். கணவரிடம் சொல்லலை சகோதரி, ஏன்னா கணவர்கிட்ட சொன்னால் கலக்கமாகிடுவார். டெஸ்ட் எடுத்தாச்சு. அப்பாவை தான் வேண்டிக்கிட்டே இருந்தாங்க, ஸ்லோவும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான். அப்புறம் திருப்பி டாக்டர்கிட்ட வந்தேன். அம்மா 4 days ஆகும் ரிசல்ட் வர்றதுக்கு, நான் வந்தவொடனே கூப்பிட்றேன் போங்கன்ட்டாங்க. சகோதரி வீட்டுக்கு வந்து பாபாட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்பா நீங்கள் தான் என்னை பாதுகாப்பாக வச்சுக்கணும். என் கணவருக்கு நான் சொல்லவே இல்லை, சொல்லமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். 3 நாள் போயிடுச்சு. இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அவர் என்ன கலக்கம் அடைவார்னு எனக்கு தெரியாது, உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னாங்க. எங்கள் இந்த டெஸ்ட் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, கொடிய நோய் கிருமியின் தாக்கம் இருக்கிறதான்னு பார்க்குறது தான் அந்த டெஸ்ட்டு. நாங்கள் கணவர் மிரண்டார். என்னம்மா சொல்கிற, இவ்வளோ நாளையம்மா என்கிட்ட சொல்லன்னாரு. கவலைப்படாதீங்க, அப்பா இருக்கார், ஒன்றுமே இருக்காது எனக்கு. அங்கிருந்து மீண்டும் பாபாவிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டு வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்றாங்க. டாக்டர் போய் பார்க்குறாங்க. அந்த டேர்னுக்காக வெயிட் பண்ணுறாங்க. கரெக்டாக டாக்டர் கூப்பிடும்போது ரூமுக்குள்ளே போனால், டாக்டர் உள்ளே கூப்பிடும்போதே சிரித்த முகத்துடன் கூப்பிடுகிறார்கள். வாங்கம்மா வாங்கம்மா, ஒரு ஹாப்பி நியூஸ்மா, நான் என்ன பயந்தேனோ அது இல்லைம்மா அப்படின்னாங்க. அதுதான் சாய்நாதர். கலக்கம் அடையாதே, நான் இருக்கிறேன் உன்னோடு. நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது இதுபோல் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இந்த அற்புதத்தை எதுக்காக சொல்ல வச்சுருக்காருன்னு தெரியாது. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுக்க போகிறாருங்கிறது நமக்கு தெரியாது. அள்ளி வழங்குவார் சாய்நாதர். நம்பிக்கையோடு எல்லாத்தையும் செய்யுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் பாதங்களை கிட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். சாய்நாதர் இருக்கிறார், கலக்கமே வேண்டாம். இப்படி பிரமாதமாக 2 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் 3வது அற்புதத்தின் மூலம் ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார். 5 விளக்கு பூஜையின் மகிமையை நமக்கு மீண்டும் புரிய வைக்கிறார் சாய்நாதர். யாரெல்லாம் செய்யலையோ, இனிமேல் செய்ய ஆரம்பிக்கலையோ அத்தனை பேரும் ஆரம்பியுங்கள். யாருக்காக யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் செய்யலாங்கிறது தான் இந்த அற்புதத்தின் மூலம் நமக்கு புரிய வைக்கிறார். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு அன்பு சகோதரி நம்மிடம் அன்புடன் பாசத்துடன் பேசி கொண்டிருக்க ஒரு சகோதரி சென்ற வருடம் இந்தியா வந்தாங்க. வந்தபோது அவங்களுடைய பால்ய நண்பர்னால் கொஞ்சம் வயதானவர், சகோதரியோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவ்வளோ சந்தோஷமாக பாசமாக பேசக்கூடியவர். அவர் அடிக்கடி அவர் அரபு கண்ட்ரியில் இருக்கிறதால அங்கே கூப்பிடுவார் சகோதரியை. ஏம்மா நீ யூஎஸ் போகும்போது நீ அங்கே தானே இறங்கி போகிற, அப்படி வரும்போது என் வீட்டுக்கு வந்துட்டு போயம்மா, அந்த மாதிரிலாம் சொல்லுவார். அவ்வளோ பாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தால் நமக்கு புத்துணர்ச்சியாக இருக்குன்னா, அப்படி ஒரு சந்தோஷமாக பேசக்கூடியவர், காமெடியாக பேசக்கூடியவர்னா. சரி, இந்த ட்ரிப் அவரை பார்த்துட்டு போகிறது நானும் கணவரும் முடிவு பண்ணோம். நான் கோபுரம் டிவி பார்க்காத நாளே கிடையாதுன்னா, இந்த அற்புதம் எனக்கு சொல்லணும்னு ஏன் எண்ணம் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நான் கோபுரம் டிவி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சமைக்கும்போது அற்புதங்கள் கேட்டுக்கிட்டு தான் சமைப்பேன். அன்றைக்கி வந்த அற்புதத்தில் நீங்கள் 5 விளக்கு பூஜையை பற்றியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு உறுத்தல் வந்துருச்சு. என்னடா இது, அண்ணா 5 விளக்கு பூஜையை பற்றி இவ்வளோ சொல்கிறாரு, நம்மளும் எவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம், ஆனால் நமக்கு நடந்த அந்த பிரமாதமான அற்புதத்தை நம்ம ஏன் கோபுரம் டிவியில் சொல்லலை, எனக்கு அந்த உறுத்தல் இருந்தது, அதான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி தொடர்ந்து கன்னியூ பண்ணாங்க. இங்கேருந்து நானும் கணவரும் கிளம்பி அந்த அரபு கண்ட்ரிக்கு போயிட்டோன்னா, அங்கே போய் அவரை பார்த்தால் அந்த பழைய நண்பர் இல்லை. அங்கே
அந்த மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, அவர்கிட்ட ஒரு புத்துணர்ச்சி இல்லை, வருத்தம் தோய்ந்த முகம், கவலை தோய்ந்த முகம், அவரா இவர் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தார். எனக்கு தாழவே இல்லை. கேட்டுட்டேன், ஏன்னா இப்படி இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களை பார்த்தாலே சந்தோஷமாக இருக்குமேன்னா, இல்லைம்மா பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, இப்போ ஒரு ஆர்டர் இருக்குது, அந்த ஆர்டர் கிடைக்கலன்னா நான் இங்கே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இந்தியா போக வேண்டிய நிலைமையில் இருக்கேன், ரொம்ப கஷ்டமான பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னாரு. அதோடு அவர் நிற்கலை. நீ பாபாவின் பக்தர், எனக்காக ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டார். நான் உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்து 5 விளக்கு பூஜை, அண்ணா நான் ஒரு 5 விளக்கு பூஜைன்னு ஒன்று இருக்குது சொல்கிறேன், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு ஃபுல்லாக கேட்டுக்கிட்டார். அவர் கேட்கும்போது தெரிஞ்சு போச்சு அவர் செய்கிற மூடில் இல்லைங்கிறது. உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நான் யூஎஸ் வந்துட்டேன். யூஎஸ் வந்த பிறகு நான் அவருக்காக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன், என்னால் செய்யவே முடியாது. எத்தனையோ முறை முயற்சி பண்ணிட்டேன், 5 விளக்கு பூஜை செய்யணும், அண்ணாக்காக செய்யணும்னு ஆரம்பிக்கும்போது செய்ய முடியாது, ஏதாவது பிரச்சனை வந்துடும். என்னடா அது செய்யவே முடியலையே. அப்பாட்ட போய் உட்காந்து பேசினேன். அப்பா என்னப்பா அது, அண்ணாக்காக நான் 5 விளக்கு பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், என்னால் செய்யவே முடியலப்பா, உங்களோட ஆசீர்வாதம் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிட்டே இருந்தேன். இந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு இக்கட்டு வந்தது. நான் அப்பாட்ட சொன்னேன், அப்பா நான் முதல்ல எனக்காக இந்த 5 விளக்கு பூஜை செய்கிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கள், அதன் பிறகு நான் அண்ணாவுக்கு பண்ணுறேன், அவருக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 5 விளக்கு பூஜை 4 நாட்கள் முடித்தேன். 5ஆவது நாள் எனக்கு பாபா கிட்டே இப்படி ஒரு ப்ரேயர் பண்ணணும்னு என்னை உணர வைத்தார் சாய்நாதர். அப்போ 4 நாள் எனக்காக பூஜை பண்ணிட்டேன். இந்த லாஸ்ட் டே பூஜை அண்ணாக்காக நான் வச்சுக்கிட்டுமா, நீங்கள் அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா, அந்த ஆர்டரை பெற்றுக் கொடுங்கள், அவர் பழையபடி அவர் சந்தோஷமாக பிரமாதமாக இருக்கணும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் பாபாட்ட பேசிவிட்டு 5ஆம் நாள் பூஜையை அவருக்காக நான் டெடிகேட் பண்ணேன். பூஜை பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிச்சி விட்டேன். அவரும் பார்த்துட்டு ஓம் சாய்ராம்னு ஒரு மெசேஜ் கொடுத்தார். நான் அவருக்காக செஞ்சேன்னு போடல, ஏன்னா நான் பொய் சொல்ல விரும்பலை, ஏன்னா நான் அவருக்காக நான் பண்ணல, 5ஆவது நாள் மட்டும்தான் அவருக்காகன்னு சொல்லி பாபாட்ட நான் கெஞ்சிருக்கேன். நான் இப்படியே 1 மாத காலம் முடிஞ்சுது. அன்று அந்த அண்ணாவிடமிருந்து எனக்கு ஃபோன் எடுத்தால், அம்மா ரொம்ப சந்தோஷமாக பாபாவுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இந்தியா போயிட்டுருக்கேன், நான் ஷீரடி போகிறேன், அந்த ஆர்டர் எனக்கு கிடச்சிருச்சு, பாபாவின் ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்து விட்டது, நான் இனிமேல் இந்த கண்ட்ரியில் தான் இருப்பேன், நான் இந்தியா போக வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு காலி பண்ணிக்கிட்டு நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு அந்த ஆர்டர் கிடச்சிருச்சுன்னாரு. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஓடி போய் கண்ணீர் மல்க அப்பா கிட்ட நன்றி சொன்னேன். அப்பா 4 நாட்கள் எனக்காக செய்தேன், அதையும் நீங்கள் நிறைவேற்றி கொடுத்துட்டீங்க. 5ஆவது நாள் அந்த அன்பருக்காக என்னுடைய அண்ணாவுக்காக அதை டெடிகேட் பண்ணேன், அதையும் முடித்து கொடுத்துட்டீங்க. நான் இப்போ நன்றி சொல்லும் விதமாக இன்னொரு வாட்டி 5 விளக்கு பூஜை செய்வேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் பாபான்னு சொல்லிவிட்டு பாபாட்ட சொல்லிவிட்டு அந்த 5 விளக்கு பூஜையை செய்து முடிச்சிட்டேன்னா, நீங்கள் இதை எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா. நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடிக்கும்போது, நம்பிக்கையோடு 5 விளக்கு பூஜை செய்யும்போது யாருக்காக யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் செய்யலாங்கிறத நமக்கு மீண்டும் புரிய வைக்கிறார் சாய்நாதர் இல்லையா. 5 விளக்கு பூஜை வந்து மகிமை நிறைந்த பூஜை, எல்லோரும் செய்யலாம். ஒரு சகோதரி மாதம் செய்கிறேங்கிறாங்க. நான் எதுக்குன்னு கேட்டேன், ஒரு மன நிம்மதி கிடைக்குதுங்கிறாங்க இல்லையா. அற்புதமான விஷயம் இல்லையா. 5 விளக்கு பூஜை அப்படி அற்புதமான பூஜை. இன்றைக்கி நமக்கு 3 அற்புதம் கொடுத்தார் சாய்நாதர். என்ன அமக்களமான அற்புதங்க ஒன்றும் இல்லையா. மகள் காயத்ரியின் மூலம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிய வைத்தார். ஏதோ தேசத்தில் நாங்களாம் தனியாக இருக்கோம், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களோட நான் இருக்கேன் அப்படிங்கிறத பிரமாதமாக புரிய வைத்தார். சகோதரி ஜெயந்தியின் மூலம் தாய் உள்ளத்தோடும் இருப்பேன், உன் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கும் நான் ஓடி வருவேன்னு ஒரு பிரமாதமான அற்புதத்தை புரிய வைத்தார். அடுத்து அந்த யுஎஸ் சகோதரியின் மூலமாக யாருக்காக யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் இந்த பூஜையை செய்யலாம், ஆத்மார்த்தமாக செய்யும்போது அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லையா. ஒரு நாள் தானே பண்ணாங்க அந்த சகோதரருக்காகன்னு சொல்லிட்டு, ஒரு நாள் தான், 4 days இவங்களுக்காக தான் பண்ணாங்க. அதெல்லாம் பாபா பார்க்கல. நீ நம்பிக்கையோடு செய்கிற, உனக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டுங்கிறார் சாய்நாதர். அதனால் எதுவுமே கலங்காதீங்க. நிறைய சகோதரிகள்கிட்ட பேசும்போது, ஆனால் 5 விளக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன், திடீர்னு விளக்கு அணைஞ்சு போச்சுங்கிறீங்க. அணைஞ்சு விளக்குன்னு இருந்தால் அணைய தான் செய்யும், அதெல்லாம் கவலைப்படக்கூடாது, அதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க. அணைஞ்சு போச்சா திருப்பி ஏற்றிட்டு பண்ணுங்கள். பாபா இருக்கார், அப்பா இது நடந்துருச்சு, இது நான் செய்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், அவ்வளோதான். அந்த 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 கூற்று போதும், நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் சாய்நாதர். இப்படி இன்றைக்கி பிரமாதமாக 3 அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு கொடுத்த அருள்வாக்கு என்ன அருள்வாக்கு கொடுத்தாரு? எதுவும் மாறவில்லையே என்று நீ நினைத்த அனைத்தும் என் அருளால் மாற்றம் காண தொடங்கும்னார். நிச்சயமாக தொடங்கும், நம்பிக்கையோடு காத்திருங்கள்,
உங்களுக்கு ஆசீர்வாதம் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்த எபிசோடு பாருங்கள், பிரமாதமான எபிசோடு. 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் அதில் நாம் நினைய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி பிரார்த்தனை எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, நம் இந்தியாவை விட்டு வெளிநாட்டில் வசிக்கின்ற சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்த்து வையுங்கள் பாபா. அதற்காக தான் பிரார்த்தனை செய்வோமா? ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம், சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.